அதுதான் நான் சொல்லிட்டேன் கிழவி. நீ மட்டும் என்ன ஏதாவது பாழும் கிணத்துல தள்ள வழி பார்த்த, அப்புறம் அக்கா வீட்டுக்கே 2வது மருமகளா நான் போயிடுவேன். நான் பாட்டுக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். என்ன அப்படியே விட்டுட்டா உனக்கு நல்லது. இந்த பட்டு பாவாடை தாவணிய நான் எப்ப கட்டுனேனோ அந்த நேரத்துல இருந்து உனக்கு ஏதோ உறுத்திட்டே இருக்கு. இத முதல்ல கழட்டி வீசணும் என்றவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழித்தாள். அதே வேகத்தில் தன் தாவணியை உருவி கோபமாக வீசி எறிய அது பிறைசூடன் முகத்தில் வந்து வீழ்ந்தது. அறைக்குள் பிறைசூடன் நிற்பதை கண்டதும் சட்டென்று இரு கரங்களையும் பெருக்கல் குறி போன்று வைத்து மார்பை மறைத்தாள். அவன் முன்பு அணிந்திருந்த உடை அல்ல இப்போது அணிந்திருக்கிறான். சாதாரண ஒரு உடை அணிந்திருக்கிறான். முன்பு கோட்டு சூட் அணிந்திருந்தான். நீங்க எப்படி ரூமுக்குள்ள வந்தீங்க? அவள் கோபமாக கேட்க அவளது தாவணியை முகத்தில் இருந்து அகற்றியவன் அதை சுருட்டி தன் பாக்கெட்டில் திணித்தபடியே, உன்னை பாக்கணும்னு எனக்கு தோணிட்டா காத்தா கூட உன் ரூமுக்குள்ள வருவேன். சரி, எப்படியோ வந்துட்டு போங்க. எதுக்கு வந்தீங்க? அவளை நோக்கி அடி எடுத்தவன், லாஸ்டா ஒரே ஒரு தடவை உன்னை நேர்ல பார்த்து என்னுடைய மனைவியாக உனக்கு சம்மதமானு கேட்டுட்டு போக வந்தேன். நிபந்தனை இல்லாம இந்த ஆஃபரை முன்னாடி நீங்க வைக்க மாட்டீங்களே? கண்டிப்பா. என்ன நீ எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நிபந்தனை என்னவோ? அவள் அருகில் வந்து விட்டவன் அவளை ஏற இறங்க பார்த்தான். ரொம்ப அழகா இருக்க நதியா. இந்த அழகு எனக்கே சொந்தமாகாதான்னு என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். முதல்ல நிபந்தனைய சொல்லுங்க சார். முன்னாடி சொன்ன அதே நிபந்தனை தான். அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே பதில் தான். இததான் நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே பாய் என்றவன் திரும்பி 2 அடிதான் எடுத்து வைத்தான். அதே வேகத்தில் திரும்பி அவளை அப்படியே இழுத்து கட்டி அணைத்து அவள் இதழில் முத்தமிட்டான். விழிகள் அகல விரிய அவனை பார்த்தவளை விடுவித்தவன், இனி யோசி, நான் வேணுமா வேண்டாமான்னு. தன் பாக்கெட்டிற்குள் கையை திணித்து மாஸ்க் ஒன்றை வெளியே எடுத்தவன் அதை அணிந்து கொண்டு அரைக்கதவை திறந்து பின்வாசல் வழியாக வெளியே சென்றான். பந்தல் வேலை, அலங்கார வேலைகளை செய்யும் இளைஞர்கள் முகக்கவசம் அணிந்துதான் வேலை பார்க்கிறார்கள். அவர்களில் ஒருவன் போல் அவர்களோடு கலந்து அவன் மெல்ல அங்கிருந்து நடந்தகல்வதை தன் அறை ஜன்னல் வழியாக பார்த்தாள் நதியா. மெல்ல திரும்பியவள் முன்வாசலை பார்த்தாள். அது சாத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் தாழிடப்படவில்லை அல்லவா. ஓடி வந்து அவள் அறை கதவை தாழிட கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. யார் இது கதவை தட்டுவது? யார் இது? நான் தாம்மா, கதவு தர. அப்பாவின் குரல். அப்பா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, ட்ரெஸ்ஸ மாத்திட்டே கதவு தர. சரிப்பா என்று கூறியவள் வேகமாக தாவணி ரவிக்கையை கழற்றி விட்டு வீட்டில் அணியும் உடையை எடுத்து அணிந்து கொண்டாள். வந்து அவள் கதவை திறக்க பாட்டியும் அப்பாவும் வாசலில். என்னப்பா, உன் ரூம்ல ஏதோ ஆம்பளை குரல் கேக்குதுன்னு பாட்டி சொன்னாங்க. ஆம்பளை குரலா? ஆமா அப்பா, இந்த பாட்டிக்கு இதே வேலையா போச்சு. நீங்க வேணும்னா வந்து உள்ள பாருங்க. வேண்டாம், நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். இவ ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீ அதை மறைச்சிடுவ. நானே இந்த தடவை ரூமை செக் பண்றேன்.